கிருஷ்ணனை அடைவதற்கு நோன்பு நோக்கிறதுக்காக எல்லாரும் புறப்பட்டார். கிருஷ்ணனை அடைவதற்கு நான் எதற்கு நோன்பு நோக்கணும்? என்னை அடைவதற்கு அவன் வேண்டுமானால் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கோபியை எழுப்புறான். எப்படி இருந்தால் அப்படி சொல்லுவான். செல்வ பெண்டாட்டி, அவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கு, அவ்வளவு சௌந்தரியம் அழகு இருக்கு. கிருஷ்ணனுக்கு சதுசமான சமமான ஒரு அந்தஸ்து இருப்பதினாலே என்னை அடைவதற்கு அவன் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாவற்றாலும் அபிஜாதியால் இருப்பார் ஒருத்தியை எழுப்புகிறார். நல்ல வம்சம், நல்ல வயசு, நல்ல ஐஸ்வர்யம், எந்த விதத்திலையும் கிருஷ்ணனுக்கு குறைந்தவர் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு கோபியை தன்னோடு வரும்படி சொல்றார். கிருஷ்ணனுக்கு மிகவும் வல்லபை, மிகவும் வேண்டியவை.
கிருஷ்ணனுக்கு மிகவும் வேண்டியவளான ஒருத்தியை நாம் ஸ்நேகம் கொண்டால் அந்த கிருஷ்ணனோடு நாம் சீக்கிரமாக சுலபமாக சேரலாம். அப்படி பகவானுக்கு மிகவும் அந்தரங்கமானவாளோடு நாம் சம்பந்தம் வச்சிருந்தோமே ஆனால் பகவான் கிட்ட சுலபமாக போக முடியும். அப்படிப்பட்ட அந்தரங்கமானவா யாருன்னு ஆச்சாரியால் தான். அதனால்தான் ஆச்சாரியாளுடைய திருவடியை நாம் ஆசிரியிச்சு பகவான் கிட்ட இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கும்படி அவளை கொண்டு நாம் பிரார்த்திக்கிறோம். அப்படி என்ன செல்வம் இவளுக்கு இருக்கு? யாருக்கு மிகவும் வேண்டியவள்? கிருஷ்ணனுக்கு மிகவும் வேண்டியவள். அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்? இவள் எப்படிப்பட்டவள்? கிருஷ்ணன் சொல்றதா இருந்தாலும் சரி, உட்பொருள் சுவாபதேசத்திலே சொல்லும் பொழுது ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய பெருமையைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்றார். 30 பாசுரங்களுமே ஆச்சாரியாருடைய வைபவம் தான், அவளுடைய பிரபாவம் தான். பிரம்மத்தை பற்றி பூர்ணமா தெரிஞ்சின்றவா அவளை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பகவானை பற்றி பூர்ணமா யாரு தெரிஞ்சின்றிருக்காளோ அவளால் தான் நமக்கு பிரம்மத்தை காண்பிக்க முடியும். பிரம்மத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பிக்க முடியும். பிரம்ம ஞானம் இல்லாதவால நாம் ஆசிரியிச்சு உபயோகம் இல்லை. நமக்கெல்லாம் சுத்தி ஈஸ்வர ஞானத்தினால்தான் நமக்கெல்லாம் சுத்தி. சரீரம் உடையவர்கள் நாம் சரீரத்தை எடுத்துருக்கோம். அவரவர்களுடைய கர்மாவின்படி விதியின்படி நாம் சரீரத்தை எடுத்துருக்கோம். இது சரீரம், இது ஆத்மா என்று எவன் ஒருவன் அறிகிறானோ அவனுக்கு க்ஷேத்ரஜன் என்றும் பெயர். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே என்று கீதாச்சாரியன் பேசலாம். க்ஷேத்ரஜன் சொன்னாக்க ஜீவாத்மாவுக்கு பேர். நாம் ஒரு க்ஷேத்திரத்தில் இருக்கோம், சரீரத்தில் இருக்கோம் அப்படின்னு எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் க்ஷேத்ரஜன். அப்படி க்ஷேத்ரஜனான நாம் ஆச்சாரியாருடைய கிருபை இல்லாமல் பிரம்மத்தை அறிய முடியாது. அப்படிப்பட்ட பிரம்ம ஞானம் உடையவர்கள் தான் ஆச்சாரியாளாக இருக்க முடியும். கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் என்பதை மிக அழகாக சொல்றார் பாசுரத்திலே. பல தர்மசாஸ்திரங்கள்லாம் கூட ஆண்டாள் பேசுகிறார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் உள்ளுக்குள்ள புகுந்து பார்த்தாதான் உபனிஷத் அர்த்தங்கள் என்ன இருக்கு, தர்மசாஸ்திரங்கள் என்ன இருக்குங்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த பாசுரத்தில் செல்வப்பெண்டாட்டிங்கிறது ஐஸ்வர்யம் நிறைந்தவள் என்பது உயர்ந்த பொருளை சொல்றது. ராமனுக்கு ஏற்ற சீதை, சீதைக்கு ஏற்ற ராமன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணனுக்கு ஏற்ற கோபிகை, கோபிகைக்கு இந்த கோபிகைக்கு ஏற்ற கிருஷ்ணன், பரமாத்மாவுக்கு ஏற்ற ஜீவராசிகள், ஜீவராசிகளை தன்னுடைய புருஷார்த்தமாக அடைகிற பரமாத்மா. நாம் எல்லோரும் அவனுக்கு சொத்தாக இருக்கோம், அவன் சுவாமியாக இருக்கான். இது ஒரு ரிலேஷன்ஷிப். நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்னென்ன? சொத்சுவாமி பாவ சம்பந்தம். சுவாமி, சொத்தை உடையவன் சுவாமி. சொஸ்வாமி பாவ சம்பந்தம் சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கு. அது அவனுடைய சொத்து, நாம் சோராதனைத்தும் அவனுடம்பு என்று சொல்ற மாதிரி அவனுடைய சொத்தை நம்முடைய சொத்தாக நாம் நினைச்சின்றிருந்தது கர்மாவினாலே, அப்படி அகங்கார நமகாரத்தினாலே இன்னொருத்தருடைய சொத்தை நம்முடைய சொத்தாக நினைச்சிருந்தோம், பகவானுடைய சொத்தை நம்முடைய சொத்தாக நினைச்சிருந்தோம்.
ஆக அவருடைய சொத்தை அவனிடத்தில் ஒப்படைக்கணும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. அதனுடைய அர்த்தத்தை தான் அருள் செய்திகள் மூலமா ஆழ்வார்கள் நமக்கு காண்பிக்கிறா. அப்படி பகவான் எப்படிப்பட்டவன், அவனுக்கு ஏற்ற கோபிகை இவள். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றாறு திரளிய சென்று சரி செய்யும் குற்றமும் இல்லாத கோபதம் பொற்கொடியே. அப்படி கிருஷ்ணனுக்கு மிகவும் வல்லபையான ஒரு கோபிகை. அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு இவ்வளவு விசேஷம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று சரி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இந்த ஒரு பாசுரம் அனுபவிச்சாலே பரமாத்மாவினுடைய குணங்கள் எப்படின்னு நமக்கு தெரியும். அவனுடைய பிரபாவங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். அவனை ஏன் நாம் ஆசிரியக்கணுங்கிறது நமக்கு தெரியும். திருநெடுந்தாண்டகத்திலே 3வது பாசுரத்தை இப்படிப்பட்ட காரணத்தினால்தான் நாம் விஷ்ணுவை ஆசிரியிக்கிறோங்கிறத சொல்லிட்டு வர 2வது பாசுரத்தில் சொன்னதையே 3வது பாசுரத்திலையும் 4வது பாசுரத்திலையும் விவரிக்கிறார். அது திருப்பாவ பாசுரம் முடிஞ்ச அப்புறம் தான் அதுக்கிட்ட போறோம். கற்றுக்கரவை கணங்கள் பலகலந்து சென்றார் திரளடிய சென்று செவி செய்யும். ஆயுர்வாடியிலே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின உடனே பசுக்கள் எல்லாம் எப்பொழுதும் பால் கறந்துருக்கு, மரத்து போறதுங்கிறது கிடையாது. கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தினாலே யுவாவாக இருக்காம் எல்லா பசுக்களும். பகவானுடைய சம்பந்தத்தினாலே நித்தியசூரிகள்லாம் பரமபதத்தில் எப்பொழுதும் 25 வயஸ்கராய் எப்பொழுதும் 25 வயஸ்கராகவே இருக்காராம் நித்தியசூரிகள்லாம் பகவத் சம்பந்தத்தினால. 25 25 உபனிஷத்தில் சொல்றது. நித்தியசூரிகளுக்கு எப்பொழுதுமே 25 வயசு யுவாவாக இருக்கான். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தினால ஆயுர்வாடியிலே கிருஷ்ணன் வந்த உடனே பசுக்கள் எல்லாம் கீழ்நோக்கி பிராயம் புகுகை. நாளுக்கு நாள் வயசாகும். ஆனால் ஆயுர்வாடியில் இருக்கிற பசுக்கள் நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சுட்டே இருக்கு. வயசு அதிகமாக இருக்கு மற்ற ஊர்ல இருக்கிற பசுக்களுக்கெல்லாம். ஆயுர்வாடியிலே கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் படாத பசுக்களே கிடையாது. அல்லது அவனுடைய வேணுகானத்தை கேட்காத பசுக்கள் கிடையாது. புல்லாங்குழலுடைய சப்தத்தை கேட்காத பசுக்கள் கிடையாது. புல்லு சாப்பிட்டு வளர்ந்த பசு இல்லை, கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தினால வளர்ந்த பசுக்கள் ஆயுர்வாடியிலே இருக்கிற பசுக்கள். புல்லாங்குழலுடைய இசையை கேட்டு வளர்ந்த பசுக்கள் ஆயுர்வாடியிலே இருக்கிற பசுக்கள். அப்படி ஒரு பசுவா 2 பசுவான்னா கூட்டம் கூட்டமாகவும் எண்ணி மாடாது. ஆயுர்வாடியிலே பசுக்களுடைய தொகை இவ்வளவுன்னு எண்ணி மாடாது. கற்று கரவை கணங்கள். சம்ஸ்கிருதத்தில் கணம் என்பது கணங்கள்னு சொல்றா, தமிழ்ல கூட்டம்னு அர்த்தம். ஒரு குரூப்பா எண்ணலாமான்னு பார்த்தா அப்படியே எண்ணி மாடாதான். பகவானுடைய குணங்களை இவ்வளவுன்னு எண்ண முடியுமா? இத்தனை குணத்தை, பகவானுடைய குணத்தை நான் எண்ணி முடிச்சுட்டேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவனுடைய குணங்களை எப்படி எண்ணி மாடாதோ அந்த மாதிரி ஆயுர்வாடியில் இருக்கிற பசுக்களுடையதான எண்ணிக்கைக்கு அகப்படாது. கற்றுக்கரவை இந்த இடத்துல கன்றுகளாகிற பசுக்கள்னு ஒரு அர்த்தம். கற்றுன்னா கன்றுக்குட்டி தெரியுமோ இல்லையோ? கன்றுக்குட்டி, கன்றுகளாகிற பசுக்கள், கன்றுகளை உடைய பசுக்கள், 2 பொருள்.
கன்றுகளாகிற பசுக்கள், கன்றுகளை உடைய பசுக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, ஆச்சாரியன் எப்பொழுதும் ஒரே மாதிரியே யுவாவாயிருந்து காலக்ஷேபம் சொல்றவன், எப்பொழுதும் இளமைதான். பால்யேன திட்டாசே அப்படின்னு சொன்ன போது திருவாய்மொழியில எப்பொழுதும் பாலகனாக சிறு வயசாக நினைச்சுக்கிறா ஆச்சாரியார். எனக்கு வயசாகிட்டு இனிமே என்ன நான் காலக்ஷேபம் சொல்ல போறேன்னு வந்து கூடாது ஆச்சாரியன். எப்பொழுதும் யுவாவாகவே தன்னை நினைச்சுக்கணும். அப்பதான் எத்தனை வயசுலையும் காலக்ஷேபம் சொல்ல முடியும். எத்தனை பேர் வந்து கேட்டாலும் காலக்ஷேபம் சொல்றேன், தனக்கு வயசாகிட்டு இனிமே நான் முடியல நிறுத்திக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பிராணம் போற பர்யந்தம் ஆத்ம வித்தியை விநியோகம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ஆச்சாரியாளுக்கு உகப்பா இருக்கும். ஆக கன்றுகளாகிற பசுக்கள், எப்பொழுதும் இளமை தங்கிய பசுக்கள், எல்லே இளங்கிளியை பசுமை தங்கிய கிளின்னு சொன்ன மாதிரி எப்பொழுதும் யுவாவாக இருக்கிற ஆச்சாரியால், கன்றுகளை உடைய பசுக்கள், சிஷ்யர்களை உடைய பசுக்கள் ஆச்சாரியர்கள். நீ ஆச்சாரியன்னு எத்தனை பேர் சிஷ்யன்னா, நானே சிஷ்யன் நானே ஆச்சாரியன் அப்படின்னு இல்லாம அநேக சிஷ்யர்களை உடையதான பசுக்கள் ஆச்சாரியர்கள். பசுக்களுக்கு வந்து ஆச்சாரியனை திருஷ்டாந்தமா எக்ஸாம்பிளா சொல்றான் சாஸ்திரத்தில். சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்லணுதே தேசி. தன்னுடைய காலக்ஷேபத்தினால சுரந்துட்டே இருக்கா. பசு எப்படி பாலை கொடுத்துட்டே இருக்கோ அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஞானமாகிற பாலை நமக்கு கொடுத்துட்டே இருக்கா. கற்றுக்கரவை கன்றுகளாகிற பசுக்கள், கன்றுகளை உடைய பசுக்கள் அப்படின்னு ஏன் சொன்னா, கண்ணுக்குட்டி இல்லாத பசுவனுடைய பாலை கறந்து சாப்பிடக்கூடாது சாஸ்திரம். கண்ணுக்குட்டி இல்லாம பசு பால் கறக்கிறது. வெக்கலால கண்ணுக்குட்டி பண்ணி வச்சு பசுவுக்கு முன்னால கொண்டு வெக்கல் தெரியுமா, வெக்கல்ன அந்த வெக்கலால கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு பொம்மையை பண்ணி வச்சு முன்ன நிறுத்தி பால் கறப்பா. பட்டணத்துல கறப்பான்னு சொல்லுவாராங்க. பட்டணத்துல கறப்பால் எனக்கு கண்ணுக்குட்டி இல்லைன்னா அது பால் கொடுக்காது. கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணுங்கிறதுனாலேயாவது பால் கொடுக்கும், கண்ணுக்குட்டி இல்லாம கொடுக்காது. ஆனால் வெக்கலால கண்ணுக்குட்டி பண்ணி வச்சு தன்னை ஏமாத்துறான்னு அந்த பசுக்கு தெரியும். ஏன்னா மெட்ராஸ் பசுக்களாச்சு அதுங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கண்ணுக்குட்டியை வைக்கணும்னாவது சொல்றான்னு, அதனால பால் கொடுக்கிறதா. கண்ணுக்குட்டி இல்லாத பசுவினுடைய பாலை கறந்து சாப்பிடாதுன்ற தேசியம். இந்த பிராமணன் எதுக்குதான் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆகார நியமம்னு கிரந்தம் பண்ணியிருக்காங்க. எந்த பாலை சாப்பிடுதான், எந்த பாலை சாப்பிடக்கூடாது. ஒரு குழம்பு இருகண்டு ஒட்டகப்பால், ஒரு குழம்பு உடையது அந்த பசுனுடைய பால் சாப்பிடாது. 2 கண்ணுக்குட்டி போட்ட பசுனுடைய பால் சாப்பிடாது. யார் பாக்குறது எல்லாம் இருகண்டி ஒட்டகப்பால், ஒட்டகத்தினுடைய பால் சாப்பிடாது. உப்புடன்பால் மோருடன்பால் மாதர் தம்பால். புரியும் உங்களுக்கு? பாலோட உப்பு சேர்ந்துட்டாக்க, மோரோடு சேர்ந்ததாக, உப்புடன்பால் மோருடன்பால் மாதர் தம்பால் கருவுடை அவற்றின்பால். கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது பசுனுடைய பாலை கலந்து அதை சாப்பிடக்கூடாது. கருவுடையவற்றின்பால் கன்று இல்லாம்பால், கண்ணுக்குட்டி இல்லாத பசுனுடைய பாலை சாப்பிடாதீங்க. மறுகண்டா கறந்திடும்பால், வேறு கண்ணுக்குட்டியினால பசுவை சொரப்பு விடும்படியா பண்ணிட்டு அப்புறம் பால் கறந்து சாப்பிட்டா வேறு கண்ணுக்குட்டியை கொண்டு
பிறக்கும்படி செய்ய வச்சு பிறகு அந்த பாலை எடுத்து சாப்பிடக்கூடாது. மருகன்றால் கரைந்திடும்பால் திரிந்திடும்பால், பால் தெரிஞ்சு போச்சு, இந்த பாலை சாப்பிடாதுன்னு திரட்டி பால் பண்ணலாமான்னு கேட்டேன். பால் தானே சாப்பிடாது, திரட்டி பாலா பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டார். திருமகளார் கணவனலா தெய்வத்தின் பேர், பசுக்களுக்கு பேர் வைப்பார். பேர் வைக்கும் பொழுது பகவத் சம்பந்தம் இல்லாத பேரை வச்சுட போறா, பகவன் நாமாவை வைக்காம வேற ஏதாவது தேவதாந்திரங்களுடைய பேரை வச்சு பசு இருந்ததேயானால் அந்த பசுவனுடைய பால் சாப்பிடாது, பேசியிருப்பார். திருமகளார் கணவனலா தெய்வத்தின் பேர், சின்னமுடையவற்றின் பால் செம்மறிப்பால். தேவதாந்திர சின்னங்கள் இருந்ததேயானால் அந்த பசுவனுடைய பாலை சாப்பிடாது, செம்மறிப்பால் அதையும் சாப்பிடாது. பரிவதில் அந்தனர் விளைப்பால், பிராமணன் பால் விற்று வாங்கி சாப்பிடாது. பரிவதில் அந்தனர் விளைப்பால், சரி பிராமணன் வெறுமை கொடுத்தா சாப்பிடலாமான்னு கிடைக்கதானே வாங்கக்கூடாது, வெளியே வெறுமை கொடுத்தாக்க. பரிவதில் அந்தனர் விளைப்பால் செம்பினிப்பால், செம்பு பாத்திரத்தில் பால் வச்சிருந்தார்கள், அந்த பாலை சாப்பிட்றார்கள். தீதாம்பால் இவை அனைத்தும் பருகாப்பாலே, அத்தனையும் தேடிட்டு போகணும். நமக்கு எந்த பால் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஆகையினால அப்படி கன்றிலாம்பால், கண்ணுக்குட்டி இல்லாத பசுனுடைய பால் சாப்பிடாதுன்னு சொன்ன மாதிரி கன்றுகளை கன்றுகளை உடைய பசுக்கள், கன்றுகளாகிற பசுக்கள் எப்பொழுதும் கண்ணுக்குட்டியா இருந்து இளமையோடு இருந்து பால் கொடுத்துட்டே இருக்கு. வார்த்தைக்குமே கிடையாது, மறுத்து போறதுன்னு கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டம் கூட்டமாக இருக்கிற பசுக்களுடையதான அத்தனை பசுக்களையும் பால் கறக்கிறான் இந்த சர்வேஸ்வரனானே பெறுவான். அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியனை காமிக்கிறான். எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, இந்த சிஷ்யர் அந்த சிஷ்யர் அப்படின்னு பல ஆச்சாரியால காண்பிக்கிறானே. அவன் சங்கல்பத்தினால்தானே நமக்கு ஒவ்வொரு ஆச்சாரியாலும் கிடைக்கிறான். அவன் சங்கல்பம் இல்லைன்னு இந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்குமா? பல ஆச்சாரியர்கள் தான் இருப்பாளா? பலகரந்து சற்றாதிய விரோதிகளுடைய சாமர்த்தியத்தை அவர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று போய் அவர்களை விரோதத்தையும் அழிக்கலாம், சில பேரையும் விரோதிகளை அழிக்கவும் அழிக்கலாம். செற்றார் திரளிய, திரள்ன சாமர்த்தியம், விரோதிகள் இருக்கிற இடத்திற்கு சென்று போய் அவளை ஜெயிச்சுட்டு வரணும், அதுதான் சாமர்த்தியம். செற்றார் திரளிய, சென்று செவிச்செய்யும் கர்வத்தை அடக்கிறவன் பகவான். விரோதிகள் பகவானுக்கு உண்டான்னா அவன் அடியார்களுக்கு யாரு விரோதமான காரியத்தை பண்றாளோ அவன் அத்தனை பேரையும் தன்னுடைய விரோதியா பகவான் நினைக்கிறான். பாண்டவான் விஷசே ராஜன்னு மமப்பிராணாகி பாண்டவாகான்னு சொன்ன மாதிரி குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே, குற்றமற்றவன் பகவான். இயற்கையிலேயே எந்த விதமான தோஷமும் கிடையாது. விரோதிகளை நிரசனம் பண்றதுனால அவனுக்கு ஏதாவது பாவம் வந்துடுமான்னா பாவம் அவனை ஒட்டாது. புண்ணியம் பாவம் எல்லாமே நமக்குத்தானே ஒழியே பகவானுக்கு கிடையாது. நஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரை, வியாசனுடைய பிரம்மசூத்திரம். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கூட அவனுடைய குணங்கள் குறையவே குறையாது. ஹேய பிரத்யலீகத்துவம், அனந்த கல்யாண குணாகரத்துவம்னு ரெண்டு லிங்கம் அடையாளம். ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ இந்த லோகத்தில் அவதரித்தாலும் சரி, யூகாதி ரூபத்தில் இருந்தாலும் சரி, உபயலிங்கம் ரெண்டு அடையாளமும் அவனை விட்டு அகலவே அகலாது. கெட்ட குணங்களுக்கெல்லாம் எதிர்மறையான குணமுடையவன். ஹேய பிரத்யலீகத்துவம், பிரத்யலீகம்னு
கெட்ட குணங்களுக்கு எதிர்மறையான ஆப்போசிட். அப்ப நல்ல குணம் உடையவன் அர்த்தம். அனந்தமான முடிவில்லாததான கல்யாண குணங்களை உடையவன். இந்த ரெண்டையும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டான் பகவான், அவனிடத்திலேயே இருந்துருக்கும் எப்பொழுதும் என்று வியாசாச்சார் பேசினார். ஆக குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இயற்கையிலேயே ஜீவாத்மாவுக்கும் கெட்ட குணங்கள் கிடையாது, தோஷம் கிடையாது என்றாலும் கூட கர்மாவினாலே ஏற்பட்ட சரீரத்தோடு ஜீவன் இருக்கும் பொழுது சில பாவங்கள் சரீரத்தினாலே இவனுக்கு வந்து சேர்ந்தது. நம்முடைய சரீரம் மாதிரி இல்லை பகவானுடைய சரீரம், பஞ்சோபனிஷத்மயமான சரீரம்னு சொன்னமோ இல்லையோ. அவன் இந்த லோகத்துல வந்து அவதாரம் பண்ணினாலும் கூட நம்முடைய சரீரத்திலேயே அவனும் சேர்ந்து இருந்தாலும் கூட சரீரகத சரீரத்தில் ஏற்பட்ட சரீரத்தினாலே ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் அவனை அணுகாது. குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே. அப்படிப்பட்ட பகவானுக்கு ரொம்பவும் வேண்டியவன். செல்வ பெண்டாட்டிங்கிறதுனால தெரிகிறது. புற்றரவல்குள் குணமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து. ஸ்திரீகளுக்கு இருக்க வேண்டிய லட்சணத்தை சொல்ற பதங்கள் இதெல்லாம். ஸ்திரீகளுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு புத்துல பாம்பு எப்படி போறதோ அந்த புத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தோ இல்லையோ, அதுக்கு தகுந்த மாதிரி அது சரீரத்தினுடைய வாகு இருக்கு, இடுப்பு இருக்கு. சூப்பனக மாதிரி இருந்ததுன்னா நுழைய முடியுமா? அதுக்கு தகுந்ததான சரீரம் அப்படி இருக்கு. சுவாபதேசத்துல ஆச்சாரியனுக்கு வைராக்கியம் இருக்கும். வைராக்கியம் உடையவன் தான் ஆச்சாரியன் அப்படின்னு இடுப்புங்கிறதுக்கு வைராக்கியம்னு சொல்றார். புற்றரவல்குள் புனமயிலே போதராய். மயிலுக்கு தோகை இருக்கிற மாதிரி நல்ல அழகான கேசபாசத்தை உடைய கோபிகையாம் இந்த கோபிகை. ஏன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு ஸ்திரீகளுக்கு கேசங்கள் இருக்கணும், கேசம் இருக்கணும். நாகேஷா நாதிகேஷா, அதியாக கேசமும் இருக்கக்கூடாது, கேசம் இல்லாமலேயும் இருக்கக்கூடாது. அப்படி புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முத்தம் புகுந்து முகிழ்வண்ணம் பேர்பாடு. ஆயுர்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை கோபிகளும் உன்னுடைய வாசலுக்கு வந்து முத்தத்துல வந்து காத்துருக்கார். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, உன் மூலமாகத்தான் கிருஷ்ணனிடத்திலே நாங்கள் போக வேண்டும். எங்கள் எல்லோரையும் கிருஷ்ணனிடத்தில் நீ அழிச்சுட்டு போகணும். நீ அனுபவிக்கிறதான அந்த பரமானந்தத்தை நாங்களும் அனுபவிக்கணும். அவனுக்கு மிகவும் வேண்டியவள் என்பதற்கான சேட்டையை பண்ணாதே, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள். அவனை சந்தோஷப்படுத்துபவளாக நீ இருந்தால் அவனை சேர்ந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தணும். பகவானை சந்தோஷப்படுத்துறதா இருந்தா பகவான் சேர்ந்த பாகவதாரையும் நாம சந்தோஷப்படுத்தணும். பகவானை பிரீதி பண்றதா இருந்தா பாகவதாருடைய பிரீதியை நாம சம்பாதிக்கணும். பாகவதாருடைய பிரீதியை சம்பாதிச்சா பகவானுடைய பிரீதி சுலபமா வந்துடும். சிற்றாதே பேசா. ஆகையினாலே நீ எழுந்து வந்து எங்களை கிருஷ்ணனோடு சேர்த்து வைக்கிறதா உன்னுடைய சுரூபத்துக்கும் தகுந்ததான செயல் என்று அழைக்கிறார். இதை திருப்பாவை பாசுரம் அனுபவிக்கிறதா இருந்தால் விசேஷமான பல அர்த்தங்கள் எல்லாம் அனுபவிச்சுருக்கலாம். திருநெடுந்தாண்டகத்தில் 3வது பாசுரத்துக்கும் இன்னைக்கு நாம போகணும். இந்த பாசுரத்தில் ஆழ்வார ஸ்மரிக்கிற சமயத்தில் குலசேகர ஆழ்வார ஸ்மரிக்கிற பாசுரம். பல ராஜாக்களிடத்திலிருந்து கப்பத்தை வாங்கி
சித்தரிசர்கள் மூலமாக கற்பத்தை வாங்கி பேரரசராக இருந்தவர் அவர் குலசேகர ஆழ்வார். கற்றுக்கரவை கணங்கள் பலகலந்து செற்றான் திலரழிய சென்று செறி செய்யும். எல்லா இடத்துக்கும் போய் யுத்தம் பண்ணி சத்ருக்கள் எல்லாம் ஜெயிச்சு பல ராஜ்யத்தை எல்லாம் கற்றவரிடம் செற்றால் திலரழிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியை. குற்றமே இல்லாதவர் இந்த குலசேகரர். பாகவதாரத்தில் குற்றம் பார்க்காதவர். வைஷ்ணவாரிடத்தில் குற்றம் பார்க்காதவர். தோஷம் பார்க்கக்கூடாது. வைஷ்ணவாரிடத்தில் தோஷம் இருக்கேன்னா சர்வேஸ்வரன் பார்த்துக்கிறான், நீ ஏன் தோஷத்தை பார்க்கிறேன்? பாகவதாரத்தில் தோஷம் காணக்கூடாது. குற்றமும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியை. குலசேகர ஆழ்வாருடைய வைபவத்திலிருந்து பரம்பரையா போட்டு வந்த அந்த ஹாரம் காணாமல் போகவே இங்கு வரக்கூடியதான சீவைஷ்ணவர்கள் தான் அந்த ஹாரத்தை எடுத்திருப்பான்னு மந்திரிகள்லாம் குற்றம் சொல்ல பகவான் சேர்ந்த அதிகாரிகள் ஒருபொழுதும் அந்த அபராதத்தை செய்ய மாட்டார்கள் என்று நிரூபிச்சார். ஒரு குடத்தில் விஷப்பாண்டை விட்டு அதை கையை விட்டு பாகவதாலாம் பகவான் சேர்ந்தவா ஒருபொழுதும் இந்த சௌரியங்கிறதான காரியத்தை அவன் பண்ண மாட்டான்னு நிரூபிச்சார். குற்றமொன்றில்லாத கோவலர்தம். அதனால்தான் தேசிகன் இந்த ஆழ்வாரை குறிப்பிடும் பொழுது துய்ய குலசேகரன், பரிசுத்தியுடைய பாகவதாலத்தில் தோஷம் பார்க்காதவர் என்று தேசிகனும் குறிப்பிடுகிறார். கோவலர்தம் பொற்கொடிய புற்றரவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முத்தம் புகுந்து. இந்த குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருந்தாலும் கூட ரங்கநாதனிடத்தில் விசேஷமான ஒரு பக்தியினாலே ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரை எண்ணிக்கை அமையும் அதையே பிரதிதினமும் அபேட்சிச்சிருந்தார், ஆசைப்பட்டிருந்தார். புஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாந்தே ராஜானம் குலசேகரம். ரங்கநாதனை சேவிக்கணுமா? எப்படிடா சேவிக்கணும்னா அடியார்கள் குழாங்களுடன் கூடுவது என்றுகளோ. குழாங்களோடு சேவிக்கணுமா? கூட்டத்தோடு கூட்டமா என்று சேவிக்கணும். ரங்கநாதனுடைய கூட்டம் பாருங்க ஆச்சரியமா. ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு கூட்டம் கூட்டமா வந்திருக்க. எப்படிப்பட்ட சுவாமியா இருந்தாலும் கொஞ்சம் நின்றுதான் வரணும், தள்ளதான் தள்ளுதான். அப்படியே ரங்கநாதனை சேவிக்கணும். சத்த விடுறையெல்லாம் கேட்டு திறக்கிறேன் கேட்கணும். நீ சுவாமியா இருந்தா அவனுக்கு அங்க அவன்கிட்ட போய் அவனதீனம் தான். ரங்கநாதன் ஆச்சரியமான ஒரு சேவையை சேவை சாய்க்கிறார் இன்னைக்கு. அப்படிப்பட்ட அடியார்கள் குடாங்களுடன் கூடுவது என்றுகளோன்னு நீர் கேட்டீரே, 5 லட்சம் பெண்களும் நாங்கள் கூடியிருக்கோம், வாரம் போய் ரங்கநாதனை சேவிப்போம்னு இந்த ஆழ்வாரை ஸ்மரிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம். ஆச்சாரியன் சிஷ்யபரமாக அர்த்தமும் சொல்லலாம். ஞானத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியார் அந்த ஆச்சாரியாரிடத்தில் குற்றம் பார்க்காதவர்களாக நாம் இருக்கணும். ஆச்சாரியாருக்கும் குற்றமே பகவானிடத்தில் அபச்சாரப்படும்படியான எந்த தோஷங்களும் அவர்கிட்ட வராது. குற்றமே இல்லாதவர்களான ஆச்சாரியர்களுக்கு மிகவும் நெருங்கியதான சிஷ்யரே என்று ஒரு அர்த்தத்தை சொல்றான். இப்படி ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை நாம மற்றொரு சமயம் திருப்பாவைங்கிற பிரபந்தத்தை காலக்ஷேபமா ஒரு சமயம் சொல்லி இந்த காலக்ஷேபத்தின் மூலமா சூக்ஷ்மார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஆச்சரியமான பாசுரம் 3வது பாசுரம். நேற்றுக்கு 2வது பாசுரத்துல கடைசியில சொல்லி முடிச்சோம். மூருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் என்னடிகள் உருவந்தானே. மேகம் போன்ற ரூபமுடைய என் சுவாமியில் தான் சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடியவன். இங்கு சேவிக்கும் பொழுது
மேகம் போன்ற நிறத்தோடு இருக்கான். ஒன்றுமா கடல் உருவம் ஒன்று சந்தி, ஓருருவம் ஒன்றுருவம். பிரம்மாவுக்கு பொன் போன்ற உருவம், அக்னி போன்ற உருவம் சிவபெருமானுக்கு, கடல் போன்ற உருவம் நீலமேக சியாமலன்னு தான் சொல்றான். அவன்தான் எனக்கு சுவாமி. சமுத்திரத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் இழியலாமானபடியினாலே அவனுடைய குணங்கள் எவ்வளவு இருக்கு, எந்த குணத்திலையும் நாம் ஈடுபட்டு அவனை அனுபவிக்கலாம் என்று அந்த சர்வேஸ்வரனுடையதான ஒரு பெருமையை சொல்லி, அந்த சர்வேஸ்வரன் தான் விஷ்ணுங்கிற ஒரு அவதாரத்தை பண்ணினான். பாக்கி இருக்கக்கூடிய பிரம்மருத்ரர்கள் பத்த சேதனர்கள் தான், கர்மாவுக்கு வசப்பட்டவர்கள் தான் என்பது அவருடைய சரித்திரத்திலிருந்து தெரிகிறது. விஷ்ணுவோ ஸ்ரீமன் நாராயணத்திலிருந்து அதனுடைய அம்சமாக இந்த லோகத்துக்கு வந்தவர், ரட்சணகர்த்தா. நமக்கு சரீரத்தை ரட்சிக்கிறதை விட ஆத்மாவை ரட்சிக்கிறவா தான் நமக்கு வேணும். அதனால்தான் ஆத்மாவை ரட்சிக்கிற ஆச்சாரியால ஆசிரியிக்கிறோம். ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை ஆச்சாரியன் மூலமா சமர்ப்பிச்ச உடனே ஸ்ரீகிருத பரஹா, ஆச்சாரியன் நம்ம ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பை எம்பெருமானத்தில் ஒப்படைச்ச உடனே இந்த சேதனனுடைய இந்த ஜீவனுடைய ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பை நான் ஏற்றுட்டேன். மாசுச்சகா, நீ சோகிக்க வேண்டாம் அப்படின்னு பகவான் ஆச்சாரியால் மூலமா நமக்கு சொல்லி பெருமாள் ஏற்றுட்டார். நீ இன்னும் ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆக அப்படி ரட்சணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவனை தானே ஆசிரியக்கணும். அவனை மாதிரி மோட்சத்தை கொடுத்து சாஸ்வதமா தன்னிடத்திலேயே வச்சுட்டு காப்பாற்றுற சாமர்த்தியம் வேறு யாருக்கும் இல்லை. இந்த பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை நேத்திக்கு சொன்னோம். இன்னைக்கு மூணாவது பாசுரம். இந்த பாசுரத்திலையும் அடுத்த பாசுரத்திலையும் பகவானுடைய திருமேனியை பற்றி சொல்றது. இந்த திருமேனியை பற்றி சொல்றது எதற்காசுரம் அப்படின்னு கேட்டாக்க, தியானம் பண்ணும் பொழுது இந்த தியானத்துக்கு லட்சியமாக ஒரு சரீரம் இருக்கணும். மனசுல தியானம் பதியணும்னாக்க ராமன் இப்படித்தான் இருப்பான், கிருஷ்ணன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்ற ஒரு ரூபத்தை நம்ம மனசுக்குள்ள வாங்கிக்கிறோம். ரங்கநாதன் இப்படிதான் இருப்பார், தேவப்பெருமாள் இப்படி சேவை சாதிப்பார், நிருசிம்மன் இப்படி சேவை சாதிப்பான், உப்பிலியப்பன் இப்படி சேவை சாதிப்பான், திருவேங்கடவுடையான் இப்படி சேவை சாதிப்பான்னு அந்த ரூபத்தை மனசுல வாங்கிக்கிறோம் இல்லையோ. தியானம் பண்ண முடியும். நீ யாரை தியானம் பண்றேன்? நான் தேவப்பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரங்கநாதனையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன், உப்பிலியப்பனையே தியானம் பண்றேன். ஒவ்வொருத்தரும் அவளுக்கு எந்த அச்சாமூர்த்தியினிடத்துல ஈடுபாடு இருக்கோ அந்த அச்சாமூர்த்தியை தியானம் பண்ணான். அந்த தியானம் பண்றதுக்கு ஒரு உருவம் அவசியம் வேண்டும். பஞ்சலோகமாக இருந்தாலும் கூட பரமபதத்திலே பகவானுடையதான திவ்யாத்மஸ்வரூபம் அவனுடைய விக்கிரகம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அச்சாவதாரம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. திருஷ்டியில தான் வித்தியாசம், அவாவா பார்வையில தான் வித்தியாசமே தெரியுதே ஒழிய ரங்கநாதனும் ஒருத்தர் தான், தேவப்பெருமானும் ஒருத்தர் தான், ஸ்ரீனிவாசனும் ஒருத்தர் தான். தர்மிய ஐக்கியம்னு சொல்லுவார் சாஸ்திரத்திலே. எல்லா அச்சாமூர்த்திக்கும் சமமான சக்தி தான், சமமான பலன்தான். பரமபதத்திலே இருக்கக்கூடிய பகவானுக்கு எத்தனை குணங்கள் உண்டோ அத்தனை குணங்களும் அச்சாமூர்த்திகளாகிய அத்தனை அச்சாமூர்த்திகளுக்கும் உண்டு. கிராமத்தில் ஸ்ரீனிவாசன், லட்சுமி நாராயணன், வரதராஜ பெருமாள் எழுந்தருள் இருந்தாலும் சரி, க்ஷேத்திரங்கள்ல இருந்தாலும் சரி, மந்திர புருஷரமாக மந்திரங்களை கொண்டு பிரதிஷ்டை ஆன அச்சாமூர்த்திகளாக இருந்தால் எல்லாத்துக்கும்
சமமான சக்தி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த தியானத்துக்கு இலக்காகணும், நமக்கு ஒரு பிடிப்பு வேணும், சித்தத்துக்கு ஒரு அவலம்பனம் வேணும், பிடிப்பு வேணும். ராமன் சொன்னவன்னா இப்படித்தான் இருப்பான். அது வடுவூர் ராமன், தில்லைநாதன் ராமன், ஏரிகாத்த ராமன் அப்படின்னு ராமத்தில் ஒவ்வொருத்தரும் பாருங்க. ஏரிகாத்த பெருமாள் சேவிச்சேன்னா உடனே மதுராந்தவர் ராமன் கண்ணு முன்னால வந்து நிற்கிறார். வடுவூர் ராமன் சொன்னா சக்கரவர்த்தி திருமகன் கண்ணு முன்னால நிற்கிறார். தில்லைநாதன் ராமன் ஒவ்வொரு ஊரை கேத்திரத்தினுடைய பேரை சொல்லி அந்த சக்கரவர்த்தி திருமகனை சொல்லும் பொழுது அந்த ரூபம் நம்ம கண் முன்னால வந்து நிற்கிறதா இல்லையா? மன்னார்குடி ராஜகோபாலன் அவர் எப்படி இருப்பார்? வெண்ணத்தாழி ராஜகோபாலன். அந்த மாதிரி சித்தத்துக்கு அவலம்பன ஒரு பிடிப்பு வேணும் தியானத்துக்கு. அது ரொம்ப முக்கியமானபடினாலே கர்மயோகம் பண்ணி இந்திரியத்தை ஜெயிச்சு, ஞானயோகம் பண்ணி பகவானுக்கு அருமையான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து, பக்தி யோகம் பண்ணி பகவானை சாட்சாத்காரம் பண்றதுக்கு இந்த ரூபம் அவசியம். அவன் எந்த நிறத்தோடு இருக்கான், எந்த ரூபத்தோடு இருக்கான், இப்படி பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் அவனுடையதான ரூபங்கள் வெவ்வேறாக இருக்கு. 16,000 கோபிமார்களுக்கு தகுந்த மாதிரி 16,000 ரூபங்களை எடுத்திருந்தான். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்றானே, ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு நிறங்கள் வேறுபடுறது. பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கிறான். மத்ஸ்யாவதாரம் பண்றான், கூர்மாவதாரம் பண்றான், வராகனாக அவதாரம் பண்றான், விசும்பனாக அவதாரம் பண்றான், ஹயக்ரீவனாக அவதாரம் பண்றான். இந்த ரூபங்கள் வெவ்வேறாக இருக்கு. ஹயக்ரீவ மூர்த்தியை நான் தியானம் பண்றேன்னு சில பேர் சொல்றான், நிருசிம்மனை தியானம் பண்றேன்னு சில பேர் சொல்றான். ரூபங்கள் பலவிதமா இருக்கு, நிறங்கள் வெவ்வேறாக இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு நிறத்தையும் பகவான் எடுத்துக்கிறான். இதெல்லாம் தியானத்துல பார்க்கிறவா, பக்தி யோகத்தினால பகவானை சாட்சாத்காரம் பண்றவா, நம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியான விக்கிரகமாக, சரீர விசிஷ்டனாக, சரீரத்தோடு சேர்ந்தவனாக இருக்கிற இந்த பகவானை பார்க்கும் பொழுதும் அந்த ரூபம் நமக்கு தியானத்துக்கு இலக்காகங்கிறதுக்கோசரம் இப்படி ஆழ்வாருக்கு சேவை சாதித்தான் பகவான். நம்மாழ்வார் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி திருமங்கை மன்னன் எல்லா அச்சாமூர்த்திகளையும் சேவிச்சு ஒவ்வொரு அச்சாமூர்த்தியையும் ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறார். எல்லா அச்சாமூர்த்திகளும் தர்மி ஐக்கியம் ஒரே எம்பெருமான் தான் நாம் இத்தனை நாள் சொன்னவேன்னார். அவர் மாத்தி மாத்தி ஒவ்வொரு திவ்யதேசமா அனுபவிக்கிறாரே. இப்ப வெவ்வேறு மூர்த்தின்னு அர்த்தம் இல்லை. இது இந்த திருநெடுந்தாண்டகம் பாசுரத்துல பூர்த்தியா எண்ணிக்க முடிகிறதோ அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிறோம். எல்லா அச்சாமூர்த்தியும் எப்படி திருமங்கை வண்ணன் அனுபவிக்கிறாங்கிறத தெரிஞ்சுருவோம். அப்படி ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கு போகும் பொழுதும் அவருடைய அனுபவம் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு விதமா எப்பெருமான் சேவை சாதிக்கிறான். பல நிறங்கள் இருக்கு, பல ரூபங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த பாசுரத்திலையும் அடுத்த பாசுரத்திலையும் சொல்ல போற. 3வது பாசுரம், திருவடிவில் கருநெடுமால் சேயமென்றும் திரேதை கண் வளையுவாய் திரண்டா என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்டகாரம் பெருமானை கருணீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓருவென்று உணரலாக ஊழிதோறுழி நின்றேற்கனல்லாலும் கருவடிவில் சென்றன்ன வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்பிப்பாரே. அவனுடைய ரூபத்தையும் சரி, அவனுடைய நிறத்தையும் சரி,
வர்ணிக்க ஆரம்பிச்சா கட்டுரை நீண்டுண்டே போடுது அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சா நமக்கு திருநெடுந்தாண்டகம் 30 நாள்ல முடிஞ்சா அது அசைடுன்னு முடிச்சாங்க. ஆக 30 நாள்ல திருநெடுந்தாண்டகத்தை முடிக்கக்கூடாது, நீண்டுண்டே போகணும். திருநெடுந்தாண்டகமாச்சு, அது நீண்டுண்டே போகணும். அதனால்தான் நெடுந்தாண்டகம்னு பேர். என்ன அழகான பாஷம் பாருங்கோ. ஒரு பதத்தையும் விட்டுட்டு தாண்டிட்டு போடுறதுக்கு மனசு வரல. ஆச்சாரியாருடைய அனுபவம் நடுவில் வந்துடுத்துன்னா நடுவில் என்ன எப்பொழுதுமே அந்த அனுபவம் தான். அவர் சொன்ன அர்த்தங்கள்லாம் ஸ்புரிக்கிறது, சொல்லணும்னு தோன்றது. அதனால நெடுந்தாண்டகமாக ஆயிடுது. பாசுரம் பாருங்கோ. திருநெடுந்தாண்டகம் ரொம்ப பிடிக்கும். கடைசி காலத்துல எனக்கு கிட்ட கட்டளையே திருநெடுந்தாண்டகம் சொல்லுன்னு இருக்கும்போது நியமிச்சாச்சு, சொல்ல முடியலன்னு தாபம் தான் எனக்கு இருக்கு. நான் சொல்லி தரேன்டா, திருப்பாவை மாதிரி 30 பாசுரம் உனக்கு திருநெடுந்தாண்டகம் சொல்லுடா அப்படின்னு சாய்ச்சு. அவர் எழுதிருக்கும் போது சொல்ல முடியலேங்கிற காரணம் தேசிய சந்நிதியில தான் சொல்ல சொல்லி நியமிச்சாச்சு. திருவாய்மொழி சொல்லிட்டு வாரே வருவா, திருநெடுந்தாண்டகம் சந்தை சொல்லி நீ போய் எனக்கு காலக்ஷேபமா சொல்லுன்னு சாய்ச்சாச்சு. திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் எனக்கு ஆண்டனிடத்துல தான் சந்தை. தேசியின் சந்தையில் திருவாய்மொழி சொல்லி தரத்துக்கு முன்னால ஆண்டன் ஒரு தடவை சந்தை சொல்லி ஆகிடும். ஒரு 10 நாள் சந்தை சொல்லிட்டு அப்புறம்தான் திருவாய்மொழியை சொல்லிக் கொடுப்பேன். அப்படி திருநெடுந்தாண்டகம் சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவன் இல்லையேங்கிற ஒரு தாபம் இருக்கு. பிரகிருதம் ஆண்டவன் எழுதியிருக்கார். ஆண்டவன் எழுந்ததிலிருந்து நேரில் சொல்லி அந்த நியமனத்தை சிறசால் இணைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தாபம் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவனுடைய பவனத்தில் செல்றமோ இல்லையோ, ஷடஜித் பவனமாக இருந்தாலும் சரி, திருக்குழந்தை ஆண்டவனுடைய மணிமண்டபமாக இருந்தாலும் சரி, ஆண்டவனுடைய சாநித்தியம் இங்கே வந்துடுத்து. அதனால அவர் பேச வச்சுடுவா. தைரியமா சொல்றேன். திருவடியில் கருநெடுமால் செயன் என்றும் திரேதை கண் வளையுருவாய் திரண்டான் என்றும் பெருவடியில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருணீலவண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓருவென்று உணரலாகான் ஊழிதோரூழி நின்றேத்தலால் கருவடிவில் சென்றவண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்பிப்பாரே. கட்டுரையால கூட நிறைய கட்டுரை எழுதலாம். பகவானுடைய குணங்கள் எல்லாம் நிறைய கம்போஸ் பண்ணலாம், ஸ்லோகங்களால கம்போஸ் பண்ணலாம். கம்போஸ் பண்றவா எல்லாரும் பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணிட முடியுமா? எழுதுவா. சில பேர் எழுதுவாரால பகவானை பார்த்ததாக ஆக முடியுமா? ஆழ்வாரே தன்னை இப்படி சொல்லிட்டாருனாக்க நம்மால அந்த பகவானுடைய பூர்ணமான ரூபத்தை பார்க்க முடியுமா? முதல்ல பாசுரார்த்தத்தை மாத்திரம் சொல்றேன், விசேஷார்த்தத்தை நாளைக்கு சொல்றேன். ஆனா தொடர்ந்து அனுபவிச்சாதான் இந்த பாசுரம் புரியும். திருவடியில் கருநெடுமால் செயன் என்றும் 2வது பாசுரத்தில் பகவானுடையதான கடலுருவத்தை சொல்லி ஒன்றுமான கடலுருவம் ஒத்து நின்ற மூருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவந்தானே. முகிலுருவமாகிற அந்த மேகம் போன்றதான நிறந்தான் நான் அடைய விரும்புகின்ற என்னுடைய சுவாமியினுடைய உருவம். எம்மடிகள் என்னுடைய சுவாமியினுடைய உருவம்னு நிறத்தை பற்றி பேசி முடிச்சார். இப்படி பல நிறங்கள் அவனுக்கு இருக்குங்கிறத 3வது பாசுரத்தில் சொல்ல போறார். இப்படி நிறங்களுடைய பகவானை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்னா, தியானத்துல புதுசா சேவை கிடைச்சுட்டே. ஒரு நாள் கூட விடாம ரங்கநாதனை சேவிக்கணும், அறையில் சேவைக்கு போகணும்னு விடுறாளான்னு, போகணும்னு ஆசையா இருக்கு, விடுறாளான்னு. கண்கொள்ளா காட்சி ரங்கநாதனுடைய நம்பெருமானுடைய சேவை ஆச்சரியமான இருந்தது. அந்த பெருமாளை எதற்கு சேவிக்கணும்னா, தியானம் பண்ணும் பொழுது இப்படி
இப்படி பெருமாள் பலவிதமான நிறத்தோடு ரூபத்தோடு நமக்கு சேவை கொடுத்தாக்க அனுபவத்துக்கு போக்கியமா இருக்கும். நாம் ரங்கநாதன் அச்சாத்திரிவேணியை அனுபவிக்கிறோமே, எப்படி அனுபவத்துக்கு போக்கியமா பெருமாள் இருக்கார். அதிபோக்கியகாங்கிற சுவாமி தேசிகன் பகவான் எப்படிப்பட்டவன்னா அதிபோக்கியா. லோகத்துல இந்த வஸ்து போக்கியமான வஸ்துன்னு சில வஸ்துக்களை சொல்றோம். அந்த வஸ்துக்கள் மாதிரி ஒரு உதாரணத்தை ரங்கநாதன் போக்கியமா இருக்கான். எது மாதிரி அப்படின்னு கேட்கிறார். பொண்ணு பார்த்தியா, பொண்ணு நன்னா இருக்காளான்னு கேட்டா நன்னா இருக்கான்னா யார் மாதிரி, என்ன கேள்வி, யார் மாதிரின்னு கேட்கிறா பொண்ணு. இந்த லோகத்துல எல்லாம் இந்த அடையாளம் சொன்னாங்க அவ மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடலாம். ரங்கநாதனை கேட்டு ரங்கநாதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது, எதை போலன்னு கேட்டா ரங்கநாதனுடைய அனுபவத்துக்கு ரங்கநாதனே தான் உபமானமே ஒழிய மற்றவாறு சொல்ல முடியாது. அச்சாமூர்த்தியில விஷ்ணுவனுடைய அனுபவத்தில் இப்படி பகவான தியானம் பண்ணும் பொழுது புதுசு புதுசாக அனுபவம் தோன்றது நமக்கு ஆஹ்லாதகரமா இருக்கு. ஐயோ சேவை விட்டு போயிருதே அப்படின்னு தோன்றது. அப்படி அச்சாமூர்த்திக்கு பாதகான் யாசுனஸ்யந்தி கிம்புனஸ்தூப பாதகம். அச்சாமூர்த்திய திருவடி ஆரம்பிச்சு திருவடி பரியந்தம் எவனொருவன் அனுபவிச்சு சேவிக்கிறானோ அவனுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுது. போதுமா, கிளம்பு 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 அப்படின்னு சொல்லுறது. நின்று சேவிக்கணும். பட்டர் மாதிரி பட்டரை நிற்க விடுறான், நம்மள எங்க நிற்க விடுறாங்க, விடவே மாட்டேங்கிறார். நிற்க எங்க உள்ளே விட மாட்டேங்கிறார். ஆனா ரங்கநாதன் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கார். எல்லா அனுபவமும் வரும். தேசியம் சாதிக்கிறார். தியானத்துக்கு பெருமாள் எப்படி வரார் அப்படிங்கிறார். பத்மாவிராம வதனே பாணிபாதம் திவ்யாயுதாபரணம் அல்யவிலேபனம் த்வம் யோகேன நாத சுபமாஸ்ரயம் ஆத்மவந்தः சாலம்பனேன பரிசிந்திய நயாந்தி திருப்திம். சாலம்பன யோகத்தினால பகவானை பார்த்துட்டு திருப்தி அடைகிறது இல்லை. அது போதல, இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும். அந்தரியாமியை தான் பார்த்தாச்சே போதாதான்னா சர்வாந்தரியாமியை பார்க்கணும். எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிற அந்த பரதத்துவத்தை திவ்யாத்மஸ்வரூபத்தை பார்க்கணும்னு யோகத்தை சாலம்பன யோகத்தோடு நிறுத்திக்காமல் நிராலம்பன யோகம் பர்யந்தம் போய் எங்கும் பறந்திருக்கிறதான அந்தர்கலிச்சதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு அந்த திருமேனியை சேவிக்கிற பர்யந்தம் யோகாபியாசம் பண்றதா விட்டுட மாட்டா. சாலம்பனேன பரிசிந்திய நயாந்தி திருப்தி. தியானம் பண்ணும் பொழுது பெருமாளுடையதான திருக்கண்கள் சேவை சாதிக்கிறார். திருக்கண்களுடைய சேவையானது ஒவ்வொரு அவயவங்களுடைய சேவையும் ஆறுது. பத்மாபிராம வதனே ஈக்ஷணே பாணிபாதம். தேசியம் திருவடியும் தியானத்தில் வர, திருக்கைகளும் தியானத்தில் வருது, திருக்கண்களும் ஒவ்வொரு அசைவும் தியானத்தில் வரும் பொழுது அந்த அனுபவம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி அனுபவம் தியானம் பண்றவனுக்கு இருக்கணுங்கிறதுக்கோசரம் இப்படி பல நிறங்களோடு பெருமாள் சேவை சாதிக்கிறான், பல ரூபத்தோடு சேவை சாதிக்கிறான். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என்று திரேதைக்கண் திரேதைக்கண் வந்து பாருங்க. திரேதாயுகத்தை சொன்னாலும் பாக்கி யுகங்களையும் வாங்கிக்கணும்னு அர்த்தம். இப்படி பல நிறங்கள் அவனுக்கு உண்டுன்றதை இந்த பாசுரத்தில் சொல்ல ஆரம்பிச்சு அவனுக்கு நாம் அடிமை, அவனுக்கு நாம் சேஷங்கிறத உணர்ந்தவர்களாக இருந்தால் இதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டா அவனை பார்த்துட்டே இருக்கிறது தான் பலன். வேற எதுவும் பலன் கிடையாது. தோல் கண்டார் தோளே கண்டார் அப்படிங்கிற மாதிரி அவனை அனுபவிச்சுட்டே இருக்கிறத விட வேறு வசதி எதுவும் கிடையாது. இங்கேயும் சரி மோட்சத்திலையும் சரி.
மோட்சத்துல போய் அவனை அனுபவிச்சுட்டே இருக்கும். எத்தனை நாள் அனுபவிச்சாலும் அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னு ஒருத்தரும் சொல்லி திரும்பி வர்றது கிடையாது. சுவாமி அனுபவிச்சது போதும் அடியன் ஸ்ரீரங்கம் விடைகொள்றேன்னு சொல்ல மாட்டான். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான். போகவும் விடமாட்டான். விடமாட்டான்னு என்ன அர்த்தம்னா தன் அழகை காமிச்சு இன்னும் இழுத்துடுவான். எப்படிறான்னா பெருமாள் மூலஸ்தானத்தில் சேவிச்சுட்டு போ 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 அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, பாபான்னு கூப்பிடுறது விட்டு போ போன்னு சொல்றாரு இல்லையோ, திரும்பி திரும்பி சேவிச்சு வருவோம். திருவேங்கடமுடியான சேவிக்கிற மாதிரி ஒரு க்ஷணத்துல தள்ளிவிடுறா பாருங்க. பரநியாசம் பண்ணிக்கிறது க்ஷணகாலங்கிற மாதிரி எங்க பார்க்கலாம்னா திருவேங்கடமுடியானத்துல பார்க்கலாம். இப்பொழுது பரிவாரமாதத்திலையும் பார்க்கலாம். தள்ளி விடுறா பாருங்க சீக்கிரம். ஆக பாகவதாலாம் பக்தர்கள்லாம் சேவிக்க சேவிக்க பெருமாளுக்கு சக்தி சாஸ்திரம். வேதவித்துக்கள் பிரம்மஞானிகள் எவ்வளவு அர்ச்சாவதாரத்தை சேவிக்கிறாரோ இயற்கையா இருக்கிற சக்தி இருக்கே இருக்கு. அதை ஒன்றும் யாரும் இல்லைன்னு ஆட்சேபிக்கல. இன்னும் சக்தி கூடுறதுக்கு காரணம் என்னன்னா பாகவதாலுடையதான மங்களாசாசனம். இவ சேவிக்கிறாளே பல்லாண்டு பாடுகிறாள். ரங்கநாதா நீ சேவை சாய்ச்சுட்டே இருக்கணும்டாப்பா, நாளைக்கும் வருவேன், இன்னைக்கு சேவை இன்னைக்கு நிறுத்தி சேவை, இன்னைக்கு யாருமே இல்லை பெருமாள் ஏகாந்தமாக சேவிச்சோங்கிறதும் நமக்கு சில நாள் ஏற்படுறது அந்த மாதிரி. ஆனால் உற்சவ சமயத்தில் அது நடக்காது. மற்ற சமயத்தில் கூட்டமே இல்லை, ஏகாந்தமாக நான் சேவிச்சேன், நீங்களும் போங்க போங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி பெருமாளுடைய சேவை நிச்சயம் உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும் இருக்கிற கால பர்யந்தம் அப்படின்னு அச்சாமூர்த்தியில ஈடுபாடு வருது. ஆக நாம் அவனுக்கு அடிமைங்கிறத உணர்ந்தவராக இருந்தால் நாம் எதை பலனாக நினைக்கணும்னா அவனை சேவிக்கிறதையே பலனாக நினைக்கணும். அதனால்தான் நாம பிரபன்னர்கள் சரணாகதர்கள் பகவானிடத்தில் அவனையே பலனாக கேட்ட பிறகு வேற எதையும் நாம் பலனாக காமியமாக அபேட்சிப்பதில்லை. அவனையே பேச ஆரம்பித்தார். திருவடிவில் கருநடுமால் சேய நின்றும் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு அர்த்தத்தை ஒரு வரியை நாம தாண்டினாலே போதும். திருவடிவில் கருநெடுமால் அப்படின்னு அர்த்தம். திருவடிவு இல் அப்படி பிரிக்கணும். திருவடிவு இல் திருந்திரத்தினாலேயே சேட்டத்தை சொல்றது, உசத்தியை சொல்றது. மிகச்சிறந்த மேன்மையுடையவன் திருவடிவு இல். அவனுடைய திருவேணிய மாதிரி போக்கியமானது எதுவும் கிடையாதுன்னு தான் தேசிகன் அதிபோக்கியா. அந்த போக்கியமான அந்த ரங்கநாதனை தவிர மற்றொரு போக்கியமான வஸ்துன்னு சொல்ல முடியாதபடி போக்கியமான வஸ்து எம்பெருமான். செம்பொனே திகழும் திருமூர்த்தியை கும்பருவானவர் ஆதியம் ஜோதியை எம்பிரானே என் சொல்லி மரப்பணும். திருவாயுமொழியில கேட்கிறார் பாருங்க. நம்பியை தன் குறுங்குடி நின்ற செம்பனே திகழும் திருமூர்த்தியை கும்பருவானவர் ஆதியம் ஜோதியை எம்பிரானே என் சொல்லி மரப்பணும். பகவான மறப்பதற்கு முடியாது. தோஷத்தை சொல்லி அவனை மறக்கலாம். அவனிடத்துல ஏதாவது தோஷத்தை நம்மால கற்பிக்க முடியுமா? ஒரு தோஷத்தையும் அவனிடத்துல இல்லாதவனானபடினாலே கற்பிக்கவும் முடியாது. சௌலபியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால மறந்துடுறேன். சௌசீல்யங்கிற குணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால மறந்துடுறேன். வாத்சல்யம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த விதத்திலையும் ஒரு தோஷத்தை சொல்லி அவனை மறக்க முடியாது. குறுங்குடி நின்ற செம்பனே திகழும் திருமூர்த்தியை கும்பருவானவர் ஆதியம் சோதியை எம்பிரானே என் சொல்லி மறப்பனோ. மறப்போம் ஞானம் நான் ஒன்றுணர்ந்தினன் மறப்பனோ இது யான் என் மணியே. திருவாய்மொழியில போயிட்டுன்னா ரொம்ப அழகா போகும். ஆக பகவான் எப்படிப்பட்டவன்னா திருவடிவில் அவனுடைய மேனியினுடைய சரீரத்தினுடையதான அழகு மாதிரி வசந்த அழகு வேற யாருக்கும் கிடையாது.
ஓருருவம் பொன்னுருவம் சொந்தமான உருவமாக பிரம்மாவுக்கு இருந்தாலும் இந்த மேனி அழகு எம்பெருமானுடைய அழகு வராது. ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற கடலுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய ரூபத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய செயல்களும் இருக்கு. சிருஷ்டி பண்றான் ஒருத்தன், சம்ஹாரம் பண்றான் ஒருத்தன், ரட்சணம் பண்றானே. கடலுக்கு தகுந்த மாதிரி வியாபாரமும் வியவஸ்தையும் இருக்கு. பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற பாருருவினால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற பாசுரத்தை அனுபவிச்சு முடியும். ஆகையினால அவனுடைய திருமேனிக்கு சமமானது எதுவும் கிடையாது. திருவடிவில் மிகச் சிறந்ததான மேனியை உடையவன், சரீரத்தை உடையவன். திருவடிவு இல்லை பிரிச்சாக்க உசந்ததான சிறந்ததான மேனியை உடையவன் ஒரு அர்த்தம். இப்ப பதத்தை தெரியுங்க, மாற்றுங்கோ. திருவடிவில் அப்படின்னு போட்டாக்க அப்படின்னு சொன்னா திருவுக்கு இஷ்டமான மேனியை உடையவன். திருன்ன யாரு? லக்ஷ்மிக்கு பிடித்ததான திருமேனியை உடையவன். வந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மாயன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனான இந்த இந்திரர்க்கும் தப்பெருமான் எவ்வொரு கிடந்தானே. காட்டி வீரராக விரும்புகிறான்னு சொன்னாக்க அதுக்கு தகுந்ததான திருமேனியுடையவன். திருவடிவு இல்லைன்னு சொன்னா மிகச்சிறந்ததான மேனியை உடையவன் ஒரு பொருள். திருவடிவில் சேர்த்து பிரிச்சாக்க லக்ஷ்மிக்கு இஷ்டமான மேனியை சரீரத்தை உடையவனாய் அதுக்கு தகுந்ததானது திருவடிவில். பிராட்டியனுடைய மேனியிலே இப்ப பாருங்க, திருவடிவில் லக்ஷ்மியனுடையதான மேனியிலே சரீரத்திலே கருநெடுமால் மிகவும் நீடித்ததான வியாமோகத்தை உடையவன், ஆசையுடையவன். பிராட்டியனுடையதான மேனியிலே ஆசையுடையவன் என்ன பொருள்னா எல்லா ஜீவராசிகளையும் நம்மிடத்துல அழைச்சிட்டு வராது, எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணிட்டு வராது. லோகத்துல தப்பு பண்ணாதவா யாருதான் அப்படின்னு இவர் சிபாரிசு பண்றாரு. அதனாலே பகவானுக்கு பிராட்டியினருக்கு ரொம்பவும் பிரீத்தி, வியாமோகம் ஜாஸ்தி. பிராட்டியினருக்கு புருஷகாரம் பண்ணி நகர்ச்சின் அபராத்தியதின்னு சொல்றாரு. நிசாமயது மாம்நீலா யத்தோக படலை திருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசத்தியன் பக்த தோஷேஷு அதர்சனம். தோஷமில்லாதவளாக நம்ம ஆக்கி பிராட்டி பெருமானிடத்தில் கிட்டக்க நெருங்கும்படி பண்றாளே. இப்படி அழிச்சிட்டு வரதை பார்த்து பிராட்டியினிடத்தில் பகவானுக்கு ரொம்பவும் பிரீத்தி. அதான் திருவடிவில் பிராட்டி விஷயத்துல பிராட்டியினுடைய மேனியிலே கருநெடுமால் ரொம்ப நீடிச்சிருக்கிறதான. ஒரு சமயம் அவரிடத்திலே வியாமோகம் ஒரு சமயத்தில் இல்லைங்கிறது இல்லை. எப்ப ஜீவாத்மாவை அழிச்சிட்டு வராலும் அப்ப மாத்திரம் பிரீத்தின்னு இல்லை, மற்ற சமயத்தில் இல்லைன்னு இல்லை. எப்பொழுதும் பிரீதியா இருக்கான், எப்பொழுதும் சிபாரிசு பண்ணிட்டே இருக்கான். ஜீவராசிகள்லாம் வந்துட்டு வந்த வண்ணமாகவே இருக்கான். ஆச்சாரியால் ஆசிரியச்சவால் சரணாகதி பண்ணிட்டு இந்த பிராதகமான தேகத்தை விட்டொழித்து அங்கு அச்சிராதி மார்க்கத்தினால போர் பண்ணவே இருந்துட்டு இருக்கான். மோட்சம் கொடுத்துட்டே இருக்கான் பெருமாள். தன்னுடைய காரியத்தை எப்பொழுதும் தான் செய்யும்படி நமக்கு பிராட்டிதானே காரணம், ஆச்சாரியால் தானே காரணம். ஆகினால்தான் பிராட்டியங்களிடத்திலேயும் பகவானுக்கு வியாமோகம், ஆச்சாரியர்களிடத்திலேயும் பகவானுக்கு ஆசை வியாமோகம். கருநெடுமால் மிகவும் நீடித்ததான வியாமோகம் உடையவனாய் பெருமானே திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் இல்ல அழகான சகச்சவேதான திருமேனி, சொன்னமயமான திருமேனி இது ஒரு பொருள். சேயன் என்றுள்ளதை கடைசியில முடிக்கணும். திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் கருநீல வண்ணன் தன்னை பெருமானே பெருவழியில் கடலவனம் கொண்ட காலம்
பெருமானை, இந்த பெருமானை கொண்டு வாங்க. அவனுக்கு நிறங்கள் எப்பொழுது ஜாத்தியா இருந்தது. அமிர்தமதனம் பண்ணும்போது பலவிதமான நிறங்கள் எல்லாம் எடுத்திருந்தான். அப்பதான் ரூபங்கள் எல்லாம் அதிகமாக வந்தது. எப்படி எப்படியெல்லாம் ரூபங்கள் இருந்ததுன்னு இந்த பாசுரத்தில் ஆச்சாரியாருடைய அனுபவப்படி சொல்ல போறோம். பெருமானே, பெருமான்னு சொன்னாக்க இந்த லீலா விபூதி, நித்திய விபூதியாக ஸ்ரீவைகுண்டம், நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் நித்திய விபூதியாக ஸ்ரீவைகுண்டம், உபய விபூதி நாயகன். நாம் இருக்கக்கூடியதுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு இல்லாம மற்ற ஊர்ல இருக்கிறவாள். ஸ்ரீரங்கம் மாத்திரம் லீலா விபூதியில சேராதுன்னு வியாக்கியாதாக்கு. ஸ்ரீரங்கம் லீலா விபூதியில சேராது. ஏன் அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருதீய விபூதியாயிற்று. எவ்வளவு பெருமை சொல்லிருக்கா பாருங்க. ஸ்ரீரங்கத்துக்கு மாத்திரம் பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு பாசுர வியாக்கியானத்துல இச்சுவை தவிரையான் போய் நித்திய விபூதியாகிற ஸ்ரீவைகுண்டத்திலையும் சேராதது ஸ்ரீரங்கம். லீலா விபூதியாகிற பாக்கிய கஷேத்திரத்திலையும் சேராதது ஸ்ரீரங்கம். இது தனி விபூதி, தனி ஐஸ்வர்யம், 3 ஐஸ்வர்யம் பெருமாளும். ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு ஏன் நான் போகணும்? இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் ரங்கநாதனுடைய சேவையை விட்டுட்டு அங்கே போகணுமான்னு. சேவைய பூயோப்பியகம். ரங்கநாதனை விட்டுட்டு போறதுக்கு ஆறுது இல்லையா? ஆறுது இல்லை. ஆறுது இல்லைன்னு என்ன கன்னடம், கன்னடத்தில் சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்தை விட்டு போறதுக்கு ஆறுது இல்லை, போக மாட்டேன்னு அர்த்தம். அதனால ரங்கநாதனுடைய சேவையை சேவிச்சுட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறவானா இந்த ஊர்ல இருக்கிறவாள் பெருமானே. இப்படி எல்லா விபூதியையும் ஐஸ்வர்யத்துக்கும் சுவாமியானவனை பெருமானே. மற்ற பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் உபய விபூதி நாயகத்துவம் உண்டா? நித்திய விபூதிக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியுமா? லீலா விபூதிக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியுமா? எம்பெருமான் ஒருவன் தான் ஆக முடியும். கருநெடுமாள் நெடுத்த யாமோகமுடையதான அந்த பெருமானை உபய விபூதிக்கும், விபூதின்னு ஐஸ்வர்யம் பேர், உபய ஐஸ்வர்யத்துக்கும் சுவாமியானவனை கருநீல வண்ணன் தன்னை. கருநீல 2 கலர் சொல்றேன், கருப்பு ஒண்ணு, நீலம் ஒண்ணு. அப்ப என்ன அர்த்தம்? பல நிறங்களை கொண்டவன் உபனிஷத்துக்கெல்லாம் அவன் சொல்றது. இது எதுக்கோசம் சொல்றதுன்னா, பக்தி யோகம் பண்றவன் தியானம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட பரபிரம்மத்தை தியானம் பண்ணணும். ஒவ்வொரு நிறத்தோடு அவனை அனுபவிக்கும் பொழுது அப்பொழுது என் ஆறாவதுமே போக்கியமா இருப்பான் பெருமான். கருநீல வண்ணன் தன்னை, கருப்பாகவும் இருக்கான், நீலமாகவும் இருக்கான். அப்படிப்பட்டவனை திரேதாயுகத்த யுகாதிகளிலே, திரேதாயுகத்தை சொன்னதுங்கிறது மற்ற யுகத்தையும் சேர்த்து வாங்கிக்கணும். பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம், பல ரூபங்களை எடுத்துள்ளது. அமிர்தமதனம் பண்ணும் பொழுது கடல் கடைந்த சமயத்தில் தான், அதுதான் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம். பல ரூபங்களை எல்லாம் எடுத்துட்டானா, பல ரூபத்தை எடுத்துட்டு பல விதமான நிறத்தோடு பல ரூபங்களை எடுத்துட்டான்னு சொல்றது. அது எப்படி எடுத்துட்டாங்க? அந்த காலத்திலே தேவர்களுக்கு வேண்டிய அமிர்தத்தையும் எடுத்திருந்தான், தன்னுடைய அமிர்தத்தையும் எடுத்திருந்தான். தன்னுடைய அமிர்தம் யாரு? தன்னுடைய சுத்தாகிற லட்சுமியையும் அடைந்தான். தேவர்களுக்கு வேண்டிய அமிர்தத்தையும் எடுத்திருந்த பொழுது அவன் எந்த நிறமாக இருந்தான், எந்த ரூபத்தை எடுத்திருந்தான்னா நாளைக்கு பார்க்க போறோம். ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாக. அமிர்தமதனம் பண்ணும் பொழுது ஒரு விதமான ரூபத்தோடு தான் பரமான் இருந்தான்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான திருமேனியோடு தான் சேவை சாதித்தான்னு அறிய முடியாதபடி ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாக. இந்த திருமேனியோடு தான் இருந்தான், இந்த ரூபத்தோடு தான் இருந்தான்னு ஒருத்தரும் உணர முடியாதபடி அவன் இருந்தான் அந்த சமயத்தில். எந்த சமயத்தில்?
பெருவழியில் கடல் அமுதம் கொண்ட போது அங்கேருந்து அமிர்தமும் வந்தது, இவனுடைய அமிர்தமும் வந்தது, மகாலட்சுமியும் ஆவிர்வவிச்சார்கள். அந்த சமயத்தில் இந்த ரூபத்தோடு தான் இருந்தான், இந்த திருமேனியோடு தான் இருந்தான் சொல்ல முடியாதபடி அவன் இருந்தானா. அந்த சமயத்தில் தான் பல ரூபங்களையும் பல நிறங்களையும் எடுக்கின்ற சமயம் அது. கருவழிவில் சங்கண்ண வண்ணன் தன்னை அப்படின்னு கருவழிவில் நல்ல ஆச்சரியமான ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி கைய திருமேனி வாழ, ஏற்கனவே கருப்பு, வெயில வேற மாடு மேய்க்க போச்சுன்னு எப்படி இருக்கும்? கைய திருமேனி வாழ, ஏற்கனவே கெண்ணங்கரேன்னு இருக்கு, இது மாடு வேற வைக்கிறதுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கருவழிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை, கரிய திருமேனியிலாக இருந்தாலும் திருக்கண்களை பாருங்க. செங்கண்ண வண்ணன் தன்னை, தாமரை போன்றதான திருக்கண்களை உடையவனாக இருக்கான், சிவந்த நிறமுடையவனாக இருக்கான், சேயன் என்றும் சிவந்த நிறமுடையவனாகவும் இருக்கான். எப்படின்னா ஊழிதோறு ஊழி, ஊழின்னு சொன்ன சிருஷ்டின்னு அர்த்தம். ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலேயும் பலவிதமான விதங்களை கொண்டவனாக இருக்கான். வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும், வளையுருவாய் சங்கு போன்ற வெளுத்த தன்மையோடு வெள்ள வெள்ளேன்னு இருக்கானாம். அது எத்தனை கலர் நிறைந்து சொல்லிட்டு வராரு. வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும் அப்படிப்பட்ட பிரகாசிக்கிறவன் என்றெல்லாம் ஏத்தரல்லால் இப்படி சொல்லிட்டு இருக்கலாமே ஒழிய, கட்டுரையால சொல்லிட்டு இருக்கலாமே ஒழிய, வாயினாலே சொல்லிட்டு இருக்கலாமே ஒழிய, இந்த நிறத்தை யார்தான் பூர்ணமாக பார்த்தார்? யாராலையும் பூர்ணமாக பார்க்க முடியல. கட்டுரையே யாரொருவர் காண்பிப்பாரே. நல்ல சப்தங்களை பிரயோகம் பண்ணி, பதங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணி, ஸ்லோகங்கள் பண்ணலாம், கவிதை பண்ணலாம். நேராக கண்டவர்கள் யாராவது ஒருவர் உண்டோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாசுரத்தினுடைய சாமான்யமான அர்த்தம் சொல்லியிருக்கேன். நாளைக்கு விசேஷமான அர்த்தத்தை சொல்லி நாளைக்கு இந்த பாசுரத்தை முடிச்சு 4வது பாசுரத்துக்கிட்ட நாளைக்கே வரத்துக்கு பார்த்துருக்கேன். சதமக மணிநீலா சாரு கல்காரகஸ்தா கணவர் நமிதாங்கி சந்திரவாத்சல்ய சிந்து அழக விடியிலா விழா ஜனாதா இடசொல்லு விதிரோதா விதிசா மஜானா ஸ்ரீமதே வேதாந்தரா மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே யமானந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ரத்னபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயகியே நமः. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமः. ஸ்ரீமதே கோதா